ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு குளோபல் ஷார்ட் அண்ட் அகாடமி. இந்த வீடியோவில் நம்ம தமிழ் ஷார்ட் அண்ட் லெசன்ஸில் வர தனிக்குறிச்சொற்கள் பார்க்க போகிறோம். இது பார்ட் 9. இதில் நாம் பார்க்க போகிற ஃபஸ்ட்டு வார்த்தை பயன். ஃபஸ்ட் பிளேஸில் பா எழுதிட்டு என் கொக்கி எழுதுனா அது பயன் அப்படின்னு படிக்கணும். அதுவே ஃபஸ்ட் பிளேஸில் ஜா எழுதிட்டு என் கொக்கி எழுதணும் அப்படின்னா ஜனநாயக அப்படின்னு படிக்கணும். ஜா எழுதிட்டு வா கொக்கி இவ் கொக்கி எழுதணும் அப்படின்னா ஜவாப் அப்படின்னு படிக்கணும். அதே த்ரூதி லைனில் எழுதுறப்ப ஜீவாதாரன்னு படிக்கணும். அடுத்து ஃபஸ்ட் பேஸில் டர் எழுதிட்டு நம் சுழி எழுதணும் அப்படின்னா அன்றேனும். அதே த்ரூதி லைனில் எழுதுறப்ப இன்றேனும். ஓகேங்களா? ஃபஸ்ட் பிளேஸில் அப்பொழுது ஸ்டோக் இப்படி எழுதுவோம். அதில் நம் சுழி எழுதுறப்ப அப்பொழுதேனும் அப்படின்னு படிக்கணும். இப்படி எழுதணும் அப்படின்னா அப்பொழுதாயினும். அவ்வளோதாங்க, தனிக்குறிச்சொற்கள் பார்ட் 9 முடிஞ்சிருச்சு. இதுக்கு முன்னாடி நம்ம 8 பார்ட் பார்த்துருக்கோம். அது எல்லாத்தையுமே ரிவைஸ் பண்ணுங்கள். பார்ட் 9 இருக்கிற ஒவ்வொரு தனிக்குறிச்சொற்களுமே ஆஃப் பேஜ் எழுதி பாருங்கள். சரிங்களா? அடுத்த வீடியோவில் இந்த சாப்டருக்கான சுருக்கங்கள் இருக்குது. அதை நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.